சில பேர் வாழ்க்கையில் சிரிப்பதையே மறந்துடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள். அதாவது வறுமையில் இருக்கலாம், கஷ்டங்களில் இருக்கலாம், துன்பத்தில் இருக்கலாம். மேலே 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 அடி வாங்கி அவங்க மனதளவில் பயங்கரமாக பாதிப்பாக இருக்கும். அதனால் அவங்க வாழ்க்கையில் சிரிப்பு, நகைச்சுவை எதுக்குமே இடமில்லாமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. அப்படி நமக்கு என்ன நிம்மதியாக இருக்குது, நமக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சி வருத்தப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைஃப்பில் வாழ்க்கையில் மறந்து போய் கூட சிரிக்காமல் இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே நீங்கள் சிரிக்க முடியாதுங்க. சந்தோஷமான நிகழ்ச்சி வீட்டில் நடந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனசும் வராது, சிரிக்கவும் மனசு வராது. எல்லாத்துலேயுமே பழகிக்க தயாராகுங்க. சிரிக்கும்போது சிரிங்க, அழுகும்போது அழுதுடுங்க. அதையும் அடக்கி மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது, சோகத்தையும் மனசுக்குள்ளேயே தக்க வச்சுக்கக்கூடாது. சந்தோஷத்தை எல்லாத்தையும் 4 பேர்கிட்ட நம்ம, என் பையன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான், என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, என் பொண்ணு போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை 4 பேர்கிட்ட பகிர்ந்துக்குங்க. கஷ்டம் வந்தாலும் அதை மனசளவில் அடக்கி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. அது மாதிரி இருந்தால் லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் சோகத்திலே இருக்கிற மாதிரி ஆகிடும். எந்த நேரத்துலையும் அதை வெளிக்காட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் நல்லதுங்க.